ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நான் தான் உங்கள் கலையரசி சீனிவாசன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோட புக் செல்ஃபோட பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா அகம்புறம் அந்தப்புறம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முகிலையா எழுதுனது. இவர் சரித்திர நாவல்களை ரொம்பவே யதார்த்தமாக சொல்கிறவருங்க. நமக்கு புரியக்கூடிய வகையில் ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும் இவரோட எழுத்து நடையெல்லாம். அதனால தான் பாருங்களேன், எவ்வளோ தைரியமாக எவ்வளோ பெரிய புக்கை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இவர் எழுத்து நடை மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் அந்த புத்தகம் வாங்கினேன். அவ்வளோ பெரிய புக்கு, பட் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இல்லை. ஸோ ஓகே தான், ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி படிங்க. ஏன்னா அரசர்களை பற்றின நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு நான் நம்பி தான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மதன் எழுதின வந்தார்கள் வென்றார்கள் புத்தகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா விகடன் பதிப்பகத்தோடதுங்க. விகடன் பதிப்பகம்ங்கிறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் படங்கள்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளை அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே அருமையான ஒரு புத்தகம். கண்டிப்பாக அவசியம் வாங்கி படிங்க. ஒவ்வொரு அரசர்களும் எப்போ எந்த நாட்டை கைப்பற்றி அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லும். கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய நாவல் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவா செல்லதுரை எழுதின சொல்வழி பயணம்ங்கிற புத்தகங்க. பவா செல்லதுரை ஐயா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் ஒரு சிறந்த கதை சொல்லி அடுத்த எழுத்தாளர் எழுதின எழுத்தவே இவர் தன்னோட நடையில் அவ்வளோ அருமையாக நம்மளை ஈர்க்கிற மாதிரி சொல்லுவார். அப்படிப்பட்ட மனுஷன் அவர் தனியாக புக் எழுதியிருக்கப்ப நம்ம அதை படிக்காமல் எப்படிங்க? கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஸோ அதுக்காகவாவது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கருவாச்சி காவியம், வைரமுத்து ஐயா எழுதினது. வைரமுத்து ஐயா பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவரோட தனி தேசம் புத்தகத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி இதுவுமே ஒரு அருமையான புத்தகம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வாசிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பசித்த மானிடம், கரிச்சாங்குஞ்சு எழுதுனது. அடுத்தது தூரிகை துப்பாக்கி ஆகிறது, பா விஜய் எழுதுனது. அடுத்த புத்தகம் வே இறையன்பு எழுதின 7வது அறிவு. ₹9 நோட்டு, தங்கர் பச்சன் எழுதினது. சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள். இதை சிவலை இளமதி எழுதினது. இது ரொம்பவே பழமையான புக்குங்க. என்கிட்ட ரொம்ப நாளாகவே இந்த புக் இருக்குது. பாருங்கள், லெட்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அலைகள் வெளியீட்டகம் இதை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கதைகள். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றின ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 3 விரல்கள், ராமுருகன் எழுதினது. அடுத்த புத்தகம் செங்கடல் பாக்தாக் சிறுகதைகள், சிக்கந்தர் ஐயா எழுதினது. அடுத்தது மருதநாயகத்தை பற்றின ஒரு புத்தகங்க, மங்களபுரி மாவீரன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். எழுதினவர் யாருன்னு பாருங்களேன், ரவீந்திரநாத் தாகூர் ஐயா எழுதினது. அவர் எழுதின கோரா புத்தகம் தமிழில் தானா குமாரசாமி ஐயா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் பதிப்பே கிடைச்சிருக்குங்க. முதல் பதிப்பு எப்பன்னு பாருங்கள், 1956. அவ்வளோ பழைய புக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அதை பைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கம்பன் காட்டும் கும்பகர்ணன். இது புலவர் அருணகிரி எழுதினது. நான் துணிந்தவள், கிரண் பேடியோட வாழ்க்கை வரலாறுங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஜிக் கடவுள்கள், பேரறிஞர் அண்ணா எழுதினது. அடுத்ததுமே ஒரு முக்கியமான புத்தகங்க, கமலாம்பாள் சரித்திரம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான புத்தகம்னு குட்ரீட்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். நாஞ்சில் நாடனோட தலைகீழ் விகிதங்கள்.
அடுத்தது பார்த்திங்கன்னா லிங்கம், பா ராஜநாராயணனோட புத்தகம். நம்ம வந்து கீராவோட புத்தகங்கள் படிச்சிருப்போம். இது வந்து பா ராஜநாராயணன் எழுதின புத்தகம். இது வந்து விகடன் பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் படித்தது. இது வந்து ஒரு வன்முறையை பற்றின ஒரு கதை தான். ரொம்பவே அருமையான நாவல், ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவோட சுயசரிதை புத்தகங்க அக்னி சிறகுகள். இதுவுமே ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு அதை பற்றின கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசோகமித்ரன் ஐயாவோட உயிர், 18வது அச்சக்கோடு, ஒற்றன் புத்தகம், மாற்று நாணயம். இது நாலுமே வந்து அசோகமித்ரன் ஐயாவோட புத்தகங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா லியோ டால்ஸ்டாயோட அண்ணா கரீனா புத்தகம். இது வந்து சுருக்க பதிப்புங்க, ரொம்ப சின்ன புத்தகம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோபிநாத் எழுதின ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள். அவங்க வாங்காதீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வாங்குவோம். அது மாதிரி வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா விருந்தாளி புத்தகம். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுங்க. இது வந்து சிறுவருக்கான ஒரு நூல், 2 பூனைக்குட்டிகள். இது நக்கீரன் ஐயா எழுதின மலைக்காடுகளின் மரணம். இதுவுமே நக்கீரன் ஐயாவோட தான், காடோடி பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. அலையாத்தின் காடுகள். இது பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் ஐயாவோட மானசரோவர். இது வந்து கௌதம் கருணாநிதியோட திருவிழா புத்தகம். இது வந்து புக்லேயே போட்டிருக்காங்க பாருங்க, லவ் அண்ட் கிரைம்னு. இது வந்து அப்படிதாங்க இருக்கும். ஒரு புதுசாக எழுத ஆரம்பித்தவங்க இவ்வளோ அருமையாக எழுதியிருக்கதே உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சானா கண்ணன் எழுதின ராஜராஜ சோழன். சுஜாதாவோட விக்ரம் புத்தகம், சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள், சுஜாதா எழுதின மலை மாளிகை, சுஜாதா எழுதின கொலையரங்கம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மாதவன் எழுதின கிருஷ்ண பருந்து. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான புக் தாங்க. எல்லாரும் ஆனால் ரொம்ப சூப்பரான புக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு இது ஹைப் கொடுத்துச்சான்னா கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். பட் இதில் வந்து ஒரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுட்ருப்போம், இவங்க இவ்வளோ பெரிய ஆளுன்னு. பட் அது இல்லைன்னு அந்த அவங்களோட பிம்பம் உடையிறப்ப நடக்கிற ஒரு மனமாற்றத்தை தான் இந்த புத்தகம் சொல்லுது. இருந்தாலும் அதுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக அதை படித்து பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தன் எழுதின பூர்வீக பூமி. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சுப்ரா பாரதி மணியன் எழுதின சுடுமணல் புத்தகம். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கர்நாடகாவுக்கும் நமக்கும் தண்ணிக்காக ஒரு பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம மக்கள் அங்கே மாட்டிக்கிட்டப்ப அவங்க என்ன சிரமப்பட்டாங்களோ அது மாதிரி ஒரு அந்த சூழ்நிலையில் சிக்கிக்கிறப்ப அவங்களோட வாழ்க்கையை தான் இந்த புத்தகம் சொல்லுது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். மாநிலத்தில் இருக்கவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப அவங்க என்ன மாதிரி இன்னல்களுக்கெல்லாம் ஆளாவாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க. அடுத்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா சவுந்தரராஜனோட புத்தகங்கள். முதல்ல வந்து என் பெயர் ரங்கநாயகி, விட்டுவிடு கருப்பா, சிவம் புத்தகங்க. இது வந்து சமுத்திரக்கண்ணி வந்து படமாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்திரா சவுந்தரராஜனோட புத்தகங்கள் எல்லாமே அமானுஷ்யத்தை பற்றின ஒரு புத்தகங்கள் தான், ரொம்ப அருமையாக இருக்கும். பொற்காசு தோட்டம் இவரோட புத்தகங்களுக்கான அவர் வந்து அந்த அமானுஷ்யத்திலே முடிக்காமல் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருப்பாரு. அதனாலவே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 5 வழி 3 வாசல், கோட்டைபுரத்து வீடு. இந்த புத்தகம் நான் படிச்சுட்டேன், ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். விக்ரமா புத்தகம். இது வந்து 2 பாகங்கள்ங்க. இந்த புத்தகம் பெரிய புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜன் கிருஷ்ணன் எழுதின கருப்பு மணிகள், அகிலன் ஐயாவோட பாவை விளக்கு, அதே மாதிரி அவரோடது வெற்றி திருநகர். இதுவுமே எனக்கு ரொம்ப பழைய புத்தகமாக கிடைச்சது.
அடுத்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாப்பா சாரோட புத்தகங்கள். நாப்பா சாரதி ஐயாவோட நெஞ்சக்கனல், வெற்றி முழக்கம், நித்திலவல்லி, துளசி மாடம், பொன்விலங்கு புத்தகம், குறிஞ்சி மலர், மணிப்பல்லவம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி. ஹென்றி ஷாரியர் எழுதுனது. தமிழில் ராக்கி ரங்கராஜன் ஐயா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமிஷ் எழுதின மெலுகாவில் அமரர்கள், நாகர்களின் ரகசியம். அது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான புத்தகங்க. டாவின்சி கோட். இது வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ண ஒரு நூல். எதிர் வெளியீடு தான் இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. அடுத்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெயகாந்தன் ஐயாவோட புத்தகங்கள் இருக்கு. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஐயா எழுதின சில நேரங்களில் சில மனிதர்கள். இது அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகம் எழுதின காலத்தில் மட்டும் இல்லைங்க, இப்பயுமே இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதோ சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகத்தோட தொடர்ச்சி தாங்க. கங்கை எங்கே போகிறாள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் வர ஹென்றி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் கையாளணுங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, வாழ்க்கையை அதனோட போக்குக்கே போகிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஹென்றி. கண்டிப்பாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஐயாவோட முத்திரை கதைகள். இது வந்து சின்ன சின்ன அவரோட கதைகள்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான். ஜெயகாந்தன் ஐயாவோட சிறுகதைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஐயாவோட சேரமான் காதலி, அனுராதா ரமணனோட மறுபடியும் படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹார்ட்லி செஸ் எழுதின புலிவாளை தொடர்ந்து. இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதினதே தான், பூவின் வாசம் புரியும். அடுத்த இரண்டு புத்தகங்களுமே பார்த்தீங்கன்னா கோட்டையம் புஷ்பநாத் எழுதின ஒரு புத்தகம் பிரம்மராட்சஸ். அவர் எழுதின புத்தகமே ஆபத்தானவர்கள், கோட்டையம் புஷ்பநாத் எழுதின நூல். தமிழில் வந்து சிவன் இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்கங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அகதா கிறிஸ்டி எழுதின இரத்த மேகங்கள், மன்மத கொலை, த ஹாலோங்கிற புக்கோட தமிழாக்கம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஐயாவோட கவிதைகள் வந்து ஒரு பெரிய தொகுப்பாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய புக்காக என்கிட்ட இருக்குது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஹருக்கி மொராக்கமி எழுதின நார்வீஜியன் வுட்டுங்க. இந்த புத்தகம் நான் படித்தேன், ஒரு 100 பக்கங்கள் படித்தேன். ஆனால் வந்து இந்த புத்தகம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு தனிமைப்படுத்துகிற ஒரு புத்தகம்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ தனிமையாக இருக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த புத்தகம் வந்து இப்போ நம்ம படிக்கிறதுக்கான புத்தகம் இல்லைன்னு நான் மூடி வச்சிட்டேன். ஆனால் அந்த கதைக்குள்ளே நம்மளை அவ்வளோ உயிரோட்டமாக கொண்டுட்டு போச்சுங்க. தனிமையை விரும்புகிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை விரும்பி படிக்கலாங்க. அடுத்த புத்தகம் சேப்பியன்ஸ், ஒரு மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு. யுவால் நோவா ஹாரி எழுதின ஒரு புத்தகம். இது வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகங்க. அடுத்து சில கவிதை தொகுப்புகள் என்கிட்ட இருக்கு. இளைய கம்பன் எழுதின தொடுவானம் தூரமில்லை, மு மேத்தா எழுதின ஒரு வானம் இரு சிறகுகள்,
காரை மைந்தன் எழுதின விடியாமல் முடியாது. வை கபிலன் எழுதின உலகம் யாவையும். வைரமுத்து ஐயா எழுதின கல்வெட்டுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட தேடாதே தொலையாதே. இதெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் நாவலுங்க. மாயமான் மலை. அடுத்தது வந்து தேவை ஒரு உயிர். துரத்தும் நிழல்கள். இதெல்லாம் வந்து கம்மியான விலைக்கே கிடைச்சது. விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் தான். இருந்தாலும் இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள் இவ்வளோ கம்மியான விலையிலையும் நம்ம வாங்கி படிக்கலாம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா திலகவதி ஐபிஎஸ் அவங்க எழுதின தினசரி 3 காட்சிகள். அசோகமித்ரன் ஐயாவோட கரைந்த நிழல்கள். நான் பிச்சமூர்த்தி கதைகள். காவேரி கதைகள். கானாசு ஐயா எழுதின ஒரு நாவல் புத்தகம். இது அவர் படத்தோடையே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது. அதே மாதிரி கானாசு ஐயா எழுதின பொய் தேவு புத்தகம். கானாசு ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களை மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்காருங்க. அது இல்லாமல் அவர் தனியாகவும் நூல்கள் எழுதியிருக்காங்க. வைக்கம் முகமது பஷீர் எழுதின பாத்துமாவின் நாடு. இதை வந்து தமிழில் வந்து குளைச்சல் யூசுப் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான் எழுதின ஒரு கடலோர கிராமத்தின் கதை. காலைச்சூடு பதிப்பகம் தான் அதை பதிப்பிக்கிறாங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வேங்கடம் முதல் குமரி வரை தோமு பாஸ்கர தொண்டமான் அவங்க எழுதினது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்களை பற்றின ஒரு டிராவலிங் கைடு மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து வண்ணநிலவன் எழுதின கிருஷ்ணன் வைத்த வீடு. திலகவதி எழுதின கல்மரம். இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு நூலுங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி எழுதின மீண்டும் ஒரு சீதை. இது வந்து ஒரு ஃபேமிலி நாவல் தான். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி எழுதின சாயாவனம். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அதே மாதிரி சா கந்தசாமி ஐயா எழுதின சூரிய வம்சம் புத்தகம். மார்க்சம் காக்கி எழுதின மீளாத காதல் புத்தகம். சீசு செல்லப்பா எழுதின ஜீவனாம்சம் புத்தகம். அம்பை எழுதின காட்டில் ஒரு மான். சு சமுத்திரம் எழுதின வேரில் பழுத்த பழா. இந்த புத்தகமே ஒரு நார்மலான ஒரு லைஃப்பில் வாழ்கிற ஒரு ஆணை பற்றின ஒரு புத்தகம் தான். ரொம்பவே இயல்பான ஒரு நாவல். கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடான் எழுதின என்பதல்லனை வெயில் காயுங்கிற ஒரு புத்தகம். இது வந்து வைரமுத்து எழுதின திருத்தி எழுதிய தீர்ப்புகள். வைரமுத்து அவர்களோட காவி நிறத்தில் ஒரு காதல். வைரமுத்து அவர்களோட மீண்டும் என் தொட்டிலுக்கு. இது பொன்மணி வைரமுத்து எழுதின அவளுக்கு மேலே ஒரு வானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமாரோட 3 வினாடி முகம். சுகிசிவம் ஐயாவோட இந்த நாள் இனி நாள். இறையன்பவங்களோட ஓடும் நதியில் ஓசை. காலச்சக்கரம் நரசிம்மா அவங்களோட குபேரவன காவல். காலச்சக்கரம் நரசிம்மா அவங்களோட புத்தகங்களுமே வந்து கிட்டத்தட்ட இந்திரா சவுந்தரராஜன் மாதிரி வரும். ஆனால் வந்து அவங்களாட்டம் இவங்க அந்த அமானுஷ்யத்தை வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்கன்னா படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஃபினிஷிங் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷ்யத்தோடையே அப்படியே விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜானர் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வானவில். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுங்க. இரு நகர கதை, அதாவது த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தோட ஆங்கில பெயர். இது வந்து சார்லஸ் டிக்கின்சன் எழுதின அவரோட புத்தகத்தோட தமிழாக்கம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட்டையம் புஷ்பநாத் எழுதின தேவ நர்த்தகி. பிரபஞ்சனோட மனிதர்கள் மத்தியில். பிரபஞ்சனோட சித்தன் போக்கு. பூக்களை மிதிப்பவர்கள் பிரபஞ்சன் ஐயா எழுதினது.
அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ராக்கி ரங்கராஜன் எழுதின இன்னொரு பட்டாம்பூச்சி, சின்ன கமலா, ராக்கி ரங்கராஜனோட அழைப்புதல் புத்தகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச குட்டி இளவரசன் புத்தகம். கண்டிப்பாக வாங்கி படிங்க. எவ்வளோ குட்டியாக காம்பேக்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஒரு அருமையான ஒரு நாவல். புத்தகம் பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் ஐயாவோட மெர்க்குரி பூக்கள், கனவு குடித்தனம், கண்ணே கலைமானே. இவரோடதுல இந்த 3 புத்தகங்களுமே வந்து நாவல்கள். ஆனால் இவரோடது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த உடையார் புத்தகங்க. ரொம்பவே அருமையான புத்தகம். இது வந்து நீங்கள் இந்த புத்தகம் இவ்வளோ பெருசுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக படிச்சிருவீங்க. கண்டிப்பாக வாங்கி படிச்சிருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சிவசங்கரி எழுதின வேறில்லாத மரங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் பா ராகவன் எழுதின நிலமெல்லாம் ரத்தம் புத்தகம். இது வந்து பா ராகவன் வந்து உண்மையிலே ஒரு சூப்பர் ரைட்டருங்க. ஏன்னா வந்து இவரோட டாலர் தேசம் புத்தகம் வந்து நான் குக்கு எஃப்எம்ல வந்து ஆடியோவாக கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த புத்தகம் படிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எப்போ அதை கேட்டு முடிச்சு இதை நம்ம ஆரம்பிப்போம்னு இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது அவரோட எழுத்து நடையெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகத்தில் இதுவும் ஒன்று. எனக்கு ஹார்ட் பவுண்ட்லேயே கிடச்சிது. இவ்வளோ புக்ஸை சொல்லிட்டு நம்ம பொன்னியின் செல்வனை சொல்லாட்டி எப்படிங்க. இது வந்து பொன்னியின் செல்வன் எனக்கு ஃபஸ்ட்டு புக் கிஃப்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு மலிவிலை பதிப்பகத்தில் தாங்க கிடைச்சது. அதாவது பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு எல்லாம் சேர்த்தே காம்பேக்டாக ஒரு இதாக கிடைச்சிது. பாருங்களேன், புக்குவே வந்து பேக்கெட் புக் ஆட்டம் தான் எனக்கு கிடைச்சது. இது வந்து ஒரு 6 பாகங்களை கொண்ட ஒரு புத்தகம். ஆனால் ஒரு பாகம் என்கிட்ட எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்கி எழுதுன சிவகாமியின் சபதம். இது பார்த்தீங்கன்னா 4 பாகமாக வந்தது. எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த புத்தகம்லாம் ரொம்பவே அவசியம் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா சிவகாமியோட கேரக்டர் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பா அப்படி கல்கி சார். அதே மாதிரி அடுத்து பார்த்திபன் கனவு, இது வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களில் இந்த 3 புத்தகங்களை வச்சுக்கோங்க. இவ்வளோ புத்தகங்கள் எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. நம்ம வந்து கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம அப்படி வச்சுருந்தா தான் நம்ம ஒரு நேரம் எடுத்து படிக்க முடியும். நம்ம எடுத்து படிக்கிறதும் இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைகளோ நம்ம வீட்டில் உள்ளவங்களோ அந்த புத்தகங்களோ எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து புத்தகம் நம்ம வீட்டிலே அவைலபிளாக இருந்தால் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் எடுத்து புரட்டி பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் புரட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால கண்டிப்பாக வாங்கி வச்ச புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சணுமான்லாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாசிங்க, முடியிறப்ப வாசிங்க, தப்பே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வாசிங்க. வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் ரமணிச்சந்திரன் நாவல் நான் இன்னும் காமிக்கல உங்ககிட்ட. அதை வந்து தனி வீடியோவாக இன்னொரு நாளைக்கு போடுறேன். இந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சுட்டேன்னா கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ், எனக்கு தேவையான புத்தகங்கள்லாம் நான் வாங்கி சேகரிச்சிட்ருக்கேன். அதே நேரத்தில் நான் இதில் வந்து ஒரு 20 to 30% புக்ஸ் படிச்சுட்டேன். எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு பிடிச்சமான நாவல்களை நான் முடிஞ்சப்போ வாங்கி வச்சிருவேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் படிப்பேன். இந்த புத்தகங்களில் உங்களுக்கு எது எது ரொம்ப பிடிச்சமான புத்தகங்கள்ங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்ச புத்தகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதம் வந்து உலக புத்தக தினம் வரனால நீங்கள் வந்து எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச நாவல்கள் எது எதுங்கிறத ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நாவல் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சொல்கிற நாவல்ஸ் எல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். யார் யார் என்ன நாவல் சொன்னீங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எந்த புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்கள் நீங்கள் வாசிச்சதில் உங்கள் மனம் கவர்ந்த புத்தகங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.